beyond infinity and எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்திவேல். நம்ம இன்றைக்கி நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்ப்போம். ஸோ நிஃப்டி பார்த்திங்கன்னா நேற்று நமக்கு மார்க்கெட் முடிஞ்சு 16,000 டச் பண்ணிவிட்டு அங்கேயே முடிஞ்சிருக்கு. ஸோ அது நம்ம பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி எக்ஸ்பைரி டே, இன்றைக்கி கொஞ்சம் வாலட்டிலிட்டியாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி 16,000 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகி இருந்ததுன்னா உங்களுக்கு மார்க்கெட் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16,166 16,000 நியர்லி 16,200 ஒரு நல்ல ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஒரு R1 ஓகேங்களா. இந்த 16,160 உங்களுக்கு பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகி நம்ம மேலே போகுது அப்படின்னா உங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் 16,320 16,320 உங்களுக்கு R2ஆக இருக்கும். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் மேலே இதில் 16,000 பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு டார்கெட் உங்களுக்கு 16,160 இருக்கும். நெக்ஸ்ட்டு டார்கெட் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட் 16,320 இருக்கும். ஓகேங்களா. ஸோ நமக்கு இந்த 50 இது மந்தோட 50% ரீட்ரேஸ்மெண்ட்டு. ஸோ இந்த இடத்துல சஸ்டெயின் பண்ணாமல் மார்க்கெட்டு கீழே வருது அப்படின்னா உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு நமக்கு மேலே போகிறான் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு சப்போர்ட் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15,900. ஸோ மேபி மார்க்கெட் உங்களுக்கு இந்த மாதிரி இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இப்படி போகலாம். இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து 15,800 இங்கே உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்ப மார்க்கெட்டு இப்படி போகலாம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட் இங்கே 15,800, ஃபஸ்ட்டு சப்போர்ட் 15,900, நெக்ஸ்ட்டு சப்போர்ட் 15,800 இருக்குது. ஸோ அதையும் பிரேக் பண்ணி வரான் அப்படின்னா உங்களுக்கு மைனர் சப்போர்ட் இங்கே இருக்குது 15,700. அதில் சப்போர்ட் எடுத்துகிட்டு நமக்கு மேலே ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அதையும் உடச்சி டவுன் ட்ரெண்டு ஃபாலோ ஆகுது அப்படின்னா உங்களுக்கு 15,500 தான் நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டு. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட் 15,900, நெக்ஸ்ட்டு சப்போர்ட் 15,800, ரெசிஸ்டன்ட் 15,160, R2 16,320. ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும் எப்படி போகுதுன்னு. அதுக்கு குளோபல் இண்டீசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மணி கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா குளோபல் இண்டீசஸ் நாஸ்டாக் 39 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. யூரோப்பியன் மார்க்ஸும் எல்லாமே பாசிட்டிவில் இருக்குது. ஏசியன் மார்க்கெட் SGX நிஃப்டி உங்களுக்கு 16,133 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பாசிட்டிவில் இருக்குது. ஸோ அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிறதே மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகும். ஸோ மார்க்கெட்டு இங்கே தான் ஓப்பன் ஆகும். கரெக்டாக 16,113 உங்களுக்கு மார்க்கெட்டு ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல மார்க்கெட்டு ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். கேப் அப்பில் ஓப்பன் ஆகும். இன்றைக்கி மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு அந்த இடத்துல சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே மார்க்கெட்டு 16,320 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே வந்தாங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 16,000 சப்போர்ட் எடுத்துகிட்டு போகலாம். இந்த இடத்துல மார்க்கெட்டு 116 ஓகே. இந்த இடத்துல உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு 16,000 ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டு திரும்ப மார்க்கெட்டு மேலே இந்த மாதிரி போகலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 15,900 ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட்டு மேலே போகலாம். ஓகேங்களா. ஸோ குளோபல் மார்க்கெட்டு எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக இருக்குது. எஃப்ஐஐயும் நமக்கு பெரிய செல்லிங் நடக்கலை. 300 crores தான் அரௌண்டு 300 crores செல்லிங்ஸ் நடந்திருக்கு.
ஸோ அவங்க பையிங் மாதிரி தான் இருக்குது. நேற்று வந்து பையிங்கில் முடிச்சிருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து கம்மியான குவான்டிட்டி தான் நம்ம இங்கே வந்து செல் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1400 crores வந்து அவங்க வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே நமக்கு வந்து இன்றைக்கி பாசிட்டிவாக இருக்குது. இன்றைக்கி எக்ஸ்பைரி டே. கேபிட்டல் வந்து ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க, சேஃபாக இருங்க, ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. எல்லா என்ட்ரிக்குமே ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இன்றைக்கி ட்ரேட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இதுதான் இன்றைக்கியோட நிஃப்டி அனாலிசிஸ். நம்ம வந்து ட்ரேட் எப்படி எடுத்துகிட்டு நம்ம வந்து எங்கெங்கே நம்ம என்ட்ரி எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க. அன்டில் தென் பாய். சக்திவேல். Beyond infinity and back again. To them. Beyond infinity and back again.
Them young dog and a talking.